அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசால் அமல்படுத்தப்படும் முக்கியமான 15 அறிவிப்புகள் பற்றிய விவரங்களை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். இது பற்றிய முழுமையான விளக்கம் தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு அன்று 3ஆம் தேதி ஆவணப்பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. அன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்களும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு டோக்கன்களோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் இயக்கத்தை நீட்டித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை தாம்பரம் சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட உள்ளது. இதேபோல தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயிலும் இரு மார்க்கங்களிலும் வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட உள்ளது. நெல்லை தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயில்களின் சேவை நீடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. மேகதாது விவகாரம் 3ஆம் தேதி முதலமைச்சரான விஜயுடன் கர்நாடகா செல்லும் 13 பேர் கொண்ட குழுவில் விவரங்கள் வெளியாகி உள்ளன. அமைச்சர்களான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், நீர்வளத்துறை செயலாளரான சத்யபிரதா சாகு, காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் உள்ளிட்டோர் முதலமைச்சருடன் கர்நாடகா செல்கின்றனர். 3ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு கர்நாடகா செல்ல இந்த குழு திட்டமிடப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞரான உமாபதியும் முதலமைச்சரான விஜயுடன் கர்நாடகா செல்ல உள்ளார். அடுத்த அறிவிப்பு. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது விநியோகப் பொருட்கள் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் வழங்கப்படும் என்றும், தகுதியுள்ள பயனாளிகள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறும் என்றும், இத்திட்டத்தை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. மின்கட்டணம் அதிகரிப்பு குறித்து 3,70,000 புகார்கள் வரவில்லை என அமைச்சரான நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். 9 லட்சத்திற்கும் அதிகமானவருக்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிக மின்கட்டணம் வந்துள்ளது. மின்கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்படவும் மாட்டாது. மின்கட்டண புகார் தொடர்பாக வழக்கமான ஆய்வுதான் நடைபெறும். மின்கட்டண உயர்வு என வதந்தி பரவப்படுகிறது. வெயில் காலத்தில் அதிகளவு ஏசி பயன்படுத்தப்படுவதால் கட்டணம் உயர்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவான நபர்களுக்கு தான் மின் கட்டணம் அதிகமாக வந்துள்ளது. மின் பயன்பாடு அதிகரிக்கும் போது மின் கட்டணமும் அதிகரிக்கத்தான் செய்யும் என கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகள் இன்று முதல் தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளன. 33 கேள்விகளை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வித்தாளை பயன்படுத்தி இந்த பணியானது மேற்கொள்ளப்படும். வீட்டு வசதி நிலை, அடிப்படை வசதிகள் போன்ற முக்கிய தரவுகள் சேகரிக்கப்படும். விரிவான துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக இந்தியாவில் முதல் முறையாக முழுவதும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 9 ஊராட்சி ஒன்றியங்கள், 93 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையின் செயலரான பிரசாந்த் இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, வண்டலூர், திருவள்ளூரில் மாதர்பாக்கம், காஞ்சிபுரத்தில் சாலவாக்கம், விழுப்புரத்தில் கிளியனூர், கஞ்சனூர், திருவண்ணாமலையில் மலையூர், கிருஷ்ணகிரியில் அச்சண்டி, கள்ளக்குறிச்சியில் வானபுரம் ஆகிய 9 ஊராட்சி ஒன்றியங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இப்புதிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள துணை இயக்குனர் அந்தஸ்தில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டும் உள்ளனர். அதேபோல நீலகிரி மாவட்டத்தில் 61, ஈரோட்டில் 9, கோவையில் 7, கள்ளக்குறிச்சியில், திருச்சியில் தலா 4, தென்காசி, தருமபுரி, சிவகங்கை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 ஊராட்சி என புதிதாக 93 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
8வது அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலாக நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரூபாய் சுமார் 4,41,000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தை 2026-2027 நிதியாண்டு முதல் 2030 முதல் 2031 ஆண்டு வரை மேலும் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான 3,15,614 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் ஆழ்கடலில் மறைந்துள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறிந்து பிரித்தெடுக்கும் சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு 84,084 கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. நீர்நிலைகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களில் மேற்பரப்பில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை அமைப்பதற்காக பிரதமர் சூரிய சரோவர் யோஜனா திட்டத்திற்கு ரூ.5,070 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் விளையாட்டு உள்கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்தவும், இளம் விளையாட்டு வீரர்களின் திறமைகளை மேம்படுத்தவும் கேலோ இந்தியா திட்டத்திற்கு ரூ.29,054 கோடியும், தேசிய விளையாட்டு அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் தடகள போட்டிகளை நடத்த ரூ.7,387 கோடியும் என விளையாட்டுத்துறைக்கு மொத்தம் ரூ.36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டை மத்திய அமைச்சரவை உறுதி செய்துள்ளது. 10வது அறிவிப்பு. வருவாயை பெருக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பார்சல் அனுப்பும் வசதி விரைவிலேயே ஏற்படுத்தப்பட உள்ளது. அதற்காக பார்சல்கள் ஏற்றி செல்லும் வசதியுடன் புதிய பஸ்களும் தயாரிக்கப்படுகின்றன. பயணிகள் தங்களது பயணத்தின் போது கையில் எடுத்துச் செல்ல முடியாத பெரிய பொருட்கள், லக்கேஜ்களை பார்சல் என புக்கிங் செய்து அதற்கான கட்டணம் செலுத்தி எடுத்துச் செல்லலாம். இதற்காக புதிய பஸ் பின்பகுதியில் பிரத்யேக இடமும் ஒதுக்கீடு செய்யப்படும். நியாயமான முறையில் கட்டணமும் இருக்கும். முதல் கட்டமாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் இணைக்கும் வகையில் 1000 அரசு விரைவு பஸ்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில், மலைப்பகுதிகளில், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் வரும். 2 முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 5, 6 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை நேரம் அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், அதிகபட்ச வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12வது அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்து தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து பிற இடங்களுக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி 330 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி 270 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டிலிருந்து பிற இடங்களுக்கு சனிக்கிழமை 120 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 55 பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மாதவரத்திலிருந்து சனிக்கிழமை பிற இடங்களுக்கு 45 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 50 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. இதேபோல ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை, பெங்களூர் திரும்பும் பயணிகளுக்கு வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் ஞாயிற்றுக்கிழமை 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 2025 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு மும்பை லோக்மானிய திலக் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது. மும்பை லோக்மானிய திலக்கிலிருந்து ஆகஸ்ட் 26 மற்றும் செப்டம்பர் 7ஆம் தேதிகளில் பகல்
11:50 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது 3வது நாள் அதிகாலை 2 மணிக்கு வேளாங்கண்ணியை வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் 28, செப்டம்பர் 9 ஆகிய தேதிகளில் காலை 5:15 மணிக்கு புறப்படும். இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மாலை 4:40 மணிக்கு மும்பை லோக்மானிய திலக்கை சென்றடைகிறது. 14வது அறிவிப்பு. தொலைதூர மின்சார பேருந்துகள் அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. தனியார் மின்சார பேருந்துகள் போல தொலைதூர அரசு சார்பிலும் மின்சார பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. கடைசி 15வது அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர திருவிழா நடைபெறுகிறது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான வீரப்பன் உத்தரவிட்டுள்ளார். இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை அரசு அலுவலகங்கள் பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இந்த 15 முக்கியமான அறிவிப்புகளில் உங்களது தேவையை பூர்த்தி செய்யும் அறிவிப்பு என்ன என்று கீழே கமெண்ட் செய்யவும். இதுபோன்ற கவர்மெண்டிலிருந்து வரும் தினசரி அறிவிப்புகள், சலுகைகள், இலவசங்கள், மேலும் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.